அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அரேயோட டைப் ப்ரோக்ராமும் அதுக்கப்புறம் ஃபார் ஈச் லூப்போட ப்ரோக்ராமும் பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி மல்டி டைமென்ஷனல் அரே வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஜாக்ட் அரே வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஃபார் ஈச் லூப் ப்ரோக்ராம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் விஷுவல் சி ஷார்ப் செலக்ட் பண்ணி விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன பேர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. நான் வந்து மினிமம்னு சொல்லிட்டு பேர் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டேன். ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போது சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி எப்படி மினிமம் வேல்யூ வந்து அதுலேருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டிசைன் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபார்முக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன்னா மினிமம் வேல்யூ கேல்குலேஷன் யூஸிங் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அப்புறம் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். பட்டனுக்கு என்ன பேர்னா சப்மிட்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு லேபிள், ரிசல்ட்டு, அப்புறம் வந்து ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ சப்மிட்டுக்குள்ளே தான் கோடிங் எழுத போகிறோம். சப்மிட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கோட்குள்ளே போயிடும். நான் கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பட்டனுக்குள்ளே சிங்கிள் டைமென்ஷன் அரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்ன பேரில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா ஏன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ணோம். என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஏங்கிறது அரே நேம் ஈக்குவல் டு நியூ வந்து ஏக்கு போயிட்டு மெமரி அலோகேட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்ட்டு கொடுத்துருக்கேன். எதுக்கு இன்ட்டு கொடுத்துருக்கேன்னா அரேல வந்து சேம் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் கொடுக்க முடியாது. ஸோ அதனால இன்ட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள யூஸ்வலாக சைஸ் வந்து மென்ஷன் பண்ணோம். நான் வந்து மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக டேரெக்டாக 8 வேல்யூஸ் வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துடும். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 21, 85, 96, 56, 10, 11, 8 and 59. ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நான் வந்து மினிமம் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை வேல்யூ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஏ ஆஃப் 0 போயிட்டு அசைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஏன்றது அரே நேம், 0ன்றது வந்து இண்டெக்ஸ் இது. ஸோ அதில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 21 நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் 21 இருக்குது. ஸோ அப்போ மின்னுக்கு போயிட்டு 21 போயிட்டு அசைன் ஆகிடும். இப்போ ஃபார் லூப் வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ வந்து லெஸ் தென் ஏ டாட் லென்த் எவ்வளோ, அரேயோட லென்த் எவ்வளோ 8. ஸோ அதுக்கப்புறம் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 1 less than 8 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே வரும். அப்புறம் என்ன இருக்குது, இஃப்ல நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், மின்னு வந்து கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஐ. மினிமம் வேல்யூவில் இப்போ என்ன இருக்கும் 21 இருக்கும். 21 கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 85. செக் பண்ணோம், இல்லை ஃபால்ஸ், அப்போ வெளில வந்துடும். ஸோ இதே மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். நான் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் அப்பெண்ட் டெக்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன், மினிமம் வேல்யூ ஆஃப் த கிவன் அரே இஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் மினிமமில் லாஸ்ட் என்ன வேல்யூ இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ மேனுவலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் 8 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அரேயோட லென்த் எவ்வளோ 8. மின்னில் என்ன பண்ணியிருக்கேன், ஏ ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ மின்னுக்கு என்ன அசைன் ஆகிடும் 21 சொல்லிட்டு அசைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் ஐ வந்து 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 1 less than a dot length என்ன சொன்னேன், டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோ 8. ஸோ 1 less than 8 அப்போ ட்ரூ உள்ள வருது. ஸோ இஃப் மின் கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஐ, மின்ல என்ன இருக்கும் 21 கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 85. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 85. ஸோ அப்போ ஃபால்ஸ். ஸோ அப்புறம் மேலே போவோம், ஐயோட வேல்யூ 2 ஆகிடும். 2 less than 8 அப்போ ட்ரூ வரும், ட்ரூ ஆகிடும். ஸோ அப்புறம் உள்ளே வரும், என்ன இருக்கும் 21 கிரேட்டர் தென் 96 இல்லை. ஸோ அப்போ வந்து மேலே போயிடும். ஸோ அப்புறம் ஐயோட வேல்யூ வந்து 3 வரும். ஸோ அப்போ 3 less than 8 அப்போ ட்ரூ. ஸோ அப்புறம் என்ன வரும் 21 கிரேட்டர் தென் 56 இல்லை ஃபால்ஸ். திருப்பி மேலே போயிடும், ஐயோட வேல்யூ 4 ஆகிடும். 4 less than 8 அப்போ ட்ரூ உள்ளே வரும். ஸோ மின்னில் என்ன இருக்கும் 21 கிரேட்டர் தென் 10 அப்போ ட்ரூ. ஸோ மின்னில் இப்போ என்ன அசைன் ஆகிருக்கும் 10ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 5 less than 8, 5 வந்து less than 8 ட்ரூ. ஸோ அப்போ உள்ளே வரும்.
ஸோ என்ன இருக்கும் 10 greater than 11 இல்லை ஃபால்ஸு. ஸோ ஐயோட வேல்யூ 6 ஆகிடும். 6 less than 8, 6 வந்து less than 8 அப்போ ட்ரூ. ஸோ என்ன வரும் 10 greater than 8 அப்போ ட்ரூ. ஸோ மின்னில் போயிட்டு என்ன அசைன் ஆகிடும் 8ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகிடும். அப்புறம் ஐயோட வேல்யூ 7, 7 less than என்ன வரும் 8 ட்ரூ. ஸோ அப்போ மின்னில் என்ன இருக்கும் இப்போது 8 இருக்கும். 8 வந்து greater than 59 இல்லை ஃபால்ஸ். ஸோ அப்புறம் வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 8 ஆகிடும். 8 less than 8 ஃபால்ஸ். ஸோ மின்னில் லாஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது 8ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டார்ட் இல்லை FI கொடுத்து ரன் பண்ணுங்க. உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அவுட்புட் என்ன வரும் த மினிமம் வேல்யூ ஆஃப் த கிவன் அரே வந்து 8ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணுறேன். கரெக்டாக ஃபாருக்கு நேராக பிரேக் பாயிண்ட் வச்சுருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, சப்மிட் கொடுங்க. F10 இல்லை F11 வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 பார்த்தீங்கன்னா 1 வந்து less than 8 ஸோ அப்போ ட்ரூ. ஸோ உள்ளே வருது. ஸோ இப்போ என்ன இருக்கும் 21, 21 greater than என்ன இருக்கும் 85 இல்லை அப்போ ஃபால்ஸ் வெளில வந்துடும். திருப்பி மேலே போவோம் 2 less than 8 ஸோ அப்போ ட்ரூ. உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு என்ன இருக்கும் 21 greater than 96 இல்லை ஃபால்ஸ். திருப்பி மேலே போடும். ஐயோட வேல்யூ 3 ஆகிடும். 3 less than 8 ட்ரூ. ஸோ அப்போ என்ன ஆகும் 21 greater than 56 இல்லை ஃபால்ஸ். அப்போ மேலே போவோம். ஐயோட வேல்யூ 4, 4 less than 8 அப்போ ட்ரூ. உள்ளே வரும். ஸோ மின் 21 greater than 10 அப்போ ட்ரூ. மினிமமில் என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கும் 10ன்னு சொல்லிட்டு அசைன் ஆயிருக்கும் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 5, 5 less than 8 ட்ரூ. ஸோ அப்போ உள்ளே வரும். ஸோ 10 greater than 11 இல்லை ஃபால்ஸ். ஸோ அப்போ வெளில வந்துடும். ஐயோட வேல்யூ 6, 6 less than 8 ஸோ அப்போ ட்ரூ. ஸோ மின்னில் என்ன இருக்குது 10 greater than 8 அப்போ ட்ரூ. ஸோ அப்போ என்ன ஆகிடும் மின்னில் போயிட்டு 8 வந்து அசைன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 7, 7 less than 8 ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வரும். ஸோ என்ன இருக்கும் 8 greater than 59 இல்லை ஃபால்ஸ். அப்போ வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 8 less than 8 ஸோ ஃபார் லூப் விட்டு வெளில வந்துடும். மினிமமில் என்ன வேல்யூ இருக்கோ ஸோ அது வந்து அவுட்புட்டாக வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் த கிவன் அரே இஸ் 8ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி மல்டி டைமென்ஷன் அரே வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் ஆல்ரெடி கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். மல்டி அண்ட் ஜாக்ட் அரேன்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்சோல் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் வேணும்னா வீடியோ நம்பர் 5 போயிட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து கிரியேட் பண்ணுங்கள். இப்போ மெயின் மெத்தடில் தான் வந்து கோடிங் எழுதணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் மெயின் மெத்தட்குள்ளே கோடு எழுதியிருக்கேன். மல்டி டைமென்ஷன் அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பேர்லன்னா ARRன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி அதை டிக்ளேர் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணணும். என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கமா கொடுக்கணும். ARRங்கிறது அரே நேம் ஈக்குவல் டு நியூ வந்து மெமரி அலோகேட் பண்ணும் ARRக்கு. ஸோ நியூன்றது கீவேர்ட். அதுக்கப்புறம் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா இன்ட்னு சொல்லிட்டு டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அரேல சேம் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கமா கொடுத்துருக்கேன். ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ளே 3 செட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்கேன். என்னென்னா 1 2 3 4 5 6 and 7 8 9. ஸோ இதை நான் வந்து மல்டி டைமென்ஷன் யூஸ் பண்ணி 3x3 மேட்ரிக்ஸில் வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ 3x3ல வந்து எப்படி இருக்குன்னா 3 ரோ 3 காலம் வைஸில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் I வந்து ரோவை ரெப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் ஃபார் லூப் J வந்து காலமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் I வந்து 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஐன்றது இன்டிஜர் வேரியபிள். அப்புறம் டெஸ்டிங் கண்டிஷன் வந்து I less than 3 கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எத்தனை ரோ இருக்குது கொடுத்துருக்கிறதுல 3 ரோ இருக்குது. ஸோ அதனால 3 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை ரோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் I++ வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கேன். ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார் லூப் என்னன்னா காலமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கேன் J வந்து 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். Jன்றது இன்டிஜர் வேரியபிள். J வந்து less than 3ன்னு சொல்லிட்டு டெஸ்டிங் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இங்கே எதுக்கு 3 கொடுத்துருக்கேன்னா நம்மக்கிட்ட எத்தனை காலம் இருக்குது 3 காலம். ஸோ அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும் 3 rows 3 காலம். ஸோ அதனால மேக்ஸிமம் வேல்யூ இங்கே எத்தனை காலம் இருக்குது 3 இருக்குது. ஸோ அதனால 3 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. சப்போஸ் 4 இருந்துச்சுன்னா 4 கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் J வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன்.
ஜே ஃபார் லுக்குள்ள கன்சோல் டாட் ரைட்ல வந்து என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஐ கமா ஜே. ஸோ ஐ வந்து ரோ ரெப்ரசென்ட் பண்ணும், ஜே வந்து காலம், ஏஆர்ஆர்ங்கிறது அரே நேம். ஸோ 0 எப்படி ஸ்டோர் ஆகும், மல்டி டைமென்ஷனல்ல வந்து ரோ வைஸ் காலம் வைஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால ஐ கமா ஜேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 0th ரோ 0th காலம்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஜேல இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்ன ஆகும், அதுக்கப்புறம் 0,1. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஒன்ஸ் இந்த ரோ ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து கர்சர் எங்கே போயிடும்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். ஸோ அதுக்காக தான் கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரீட் லைன் எதுக்குன்னா கொடுத்துருக்க இன்புட்டை வந்து 1 by 1 ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ மேனுவலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், மல்டி டைமென்ஷன் அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பேர்லன்னா ஏஆர்ஆர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து வேல்யூ கொடுத்துருக்கேன். 3 செட் ஆஃப் வேல்யூ இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம்னா 3x3 மேட்ரிக்ஸில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ வந்து ரோ ரெப்ரசென்ட் பண்ணும், ஜே வந்து காலமை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஐயில் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 0. ஸோ 0 வந்து லெஸ் தென் 3 அப்போ ட்ரூ உள்ள வரும். ஜேல வந்து என்ன இருக்குது 0, 0 லெஸ் தென் 3 ட்ரூ உள்ள வரும். கன்சோல் டாட் ரைட் லைனில் என்ன இருக்குது ஏஆர்ஆர் ஆஃப் ஐ கமா ஜே. ஸோ மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஐல என்ன வேல்யூ இருக்கு 0, ஜேல என்ன வேல்யூ 0. ஸோ 0,0ல போயிட்டு என்ன ஸ்டோர் ஆயிடும், ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு 1. ஸோ அது போயிட்டு மெமரியில ஸ்டோர் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும் 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ என்ன ஆயிடுது, இன்க்ரிமெண்ட் ஆயிடுது. ஸோ ஜே வந்து 1 ஆயிடுது. 1 லெஸ் தென் 3 அப்போ ட்ரூ. ஸோ ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ 1. ஸோ 0,1ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் 2 சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மளுக்கு அடுத்து என்ன பிரிண்ட் பண்ணும் 1க்கு அப்புறம் 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். திருப்பி ஜேயோட வேல்யூ என்ன ஆயிடும் 2 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். 2 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும் 0,2ல நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகும், மெமரியில 3 போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். தேர்ட் வேல்யூ என்ன இருக்கு 3. ஸோ அது போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆயிருக்கும், அப்புறம் 2, அப்புறம் 3 வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம் 3 லெஸ் தென் 3 ஃபால்ஸ். அப்போ வெளில வந்துடும். கன்சோல் டாட் ரைட் லைன்ல வந்து என்ன பண்ணும் நெக்ஸ்ட் லைன்ல வந்து கர்சர் நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ என்ன ஆயிடும் 1ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஸோ 1 லெஸ் தென் 3 அப்போ ட்ரூ உள்ள வரும். திருப்பியும் ஜேல என்ன இருக்கு 0, 0 லெஸ் தென் 3 ட்ரூ. இப்போ ஐயோட வேல்யூ என்னது 1, ஜேயோட வேல்யூ என்னது 0. ஸோ 1,0ல என்ன ஸ்டோர் ஆயிடும் 4 போயிட்டு ஃபோர்த் வேல்யூ என்ன இருக்கு 4. ஸோ அது போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும் 1 2 3 பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் லைன்ல 4 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஜேயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். 1 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும் ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1. 1,1ல போயிட்டு 5 வந்து ஸ்டோர் ஆயிடும். 5th வேல்யூ அதான், அது போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும் 1 2 3, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல 4 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம் ஜேயோட வேல்யூ 2, 2 லெஸ் தென் 3 அப்போ ட்ரூ. ஸோ உள்ள வரும். ஸோ 1,2ல என்ன ஸ்டோர் ஆயிடும் 6 போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும் 4 5 6ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3, செகண்ட் ரோல 4 5 6. ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம் ஜேயோட வேல்யூ 3 ஆயிடும். 3 லெஸ் தென் 3 ஃபால்ஸ். அப்போ வெளில வந்துடும். கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைன்ல நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் மேலே போயிடும். ஐயோட வேல்யூ 2, 2 லெஸ் தென் 3 அப்போ ட்ரூ. மறுபடியும் உள்ள வரும் ஜேயோட வேல்யூ 0, 0 லெஸ் தென் 3 அப்போ ட்ரூ உள்ள வரும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 0. 2,0ல என்ன இருக்கு லாஸ்ட் தேர்ட் செட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 7 இருக்கு. ஸோ 7 போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணிடும் 1 2 3 4 5 6 அப்புறம் 7ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடும். 1 லெஸ் தென் 3 ட்ரூ. அப்போ 2,1ல என்ன ஸ்டோர் ஆகும் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு 8 இருக்கு. 8 போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும் 1 2 3 4 5 6 நெக்ஸ்ட் லைன்ல 7 8ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ 2 ஆயிடுது, இன்க்ரிமெண்ட் ஆயிடுது. 2 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும். ஸோ ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 2. 2,2ல என்ன ஸ்டோர் ஆயிடும் 9 போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அவுட்புட் வந்து 1 2 3 4 5 6 நெக்ஸ்ட் லைன்ல, அதுக்கடுத்த லைன்ல 7 8 9ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஜேயோட வேல்யூ 3, 3 லெஸ் தென் 3 ஃபால்ஸ். அப்போ லூப் போட்டு வெளில வந்துடும். ஸோ கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைன்ல வெயிட் பண்ணும். திருப்பி ஐயோட வேல்யூ என்ன ஆயிடும் 3 ஆயிடும். 3 லெஸ் தென் 3 ஃபால்ஸ். ஸோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். நார்மலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்ற ஸ்டார்ட்ல F5 கீ ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அவுட்புட் வந்து 3x3 மேட்ரிக்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல 1 2 3, செகண்ட் ரோல 4 5 6, தேர்ட் ரோல வந்து 7 8 9. ஸோ அவுட்புட் வந்து இப்படி தான் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்றேன் பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக ஃபார் நேரம் பிரேக் பாயிண்ட் வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுங்க. F10 இல்ல F11 கீ பிரஸ் பண்ணுங்க. ஐயோட வேல்யூ என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 0. ஸோ I less than 3, 0 less than 3 ட்ரூ. அப்போ உள்ள வரும்
ஜே வந்து என்ன கொடுத்துருக்கேன் 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஜே லெஸ் தென் 3 0 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ கமா ஜே. ஸோ ஐல என்ன இருக்கு 0 ஜே லெஸ் 0. ஸோ அப்போ 0,0ல 1 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். நம்மளுக்கு வந்து 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 1 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்போ என்ன வரும் கன்சோல் டாட் ரைட் லைனில் ஏஆர்ஆர் ஆஃப் ஐல என்ன இருக்கு 0. ஸோ 0,1 என்ன வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகிடும் 2 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் 1 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போகும் ஜேவோட வேல்யூ 2 லெஸ் தென் 3 ட்ரூ. அப்போ உள்ள வரும் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ கமா ஜேல என்ன இருக்கும் 0, ஜேவோட வேல்யூ 2. ஸோ 0,2ல என்ன ஸ்டோர் ஆகிடும் 3 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எப்படி அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும்னா 1 2 3 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேவோட வேல்யூ 3 லெஸ் தென் 3 ஃபால்ஸ். ஸோ அப்போ லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைனில் கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனில் போயிட்டு நிற்கும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும் 1ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். 1 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்புறம் ஜேவோட வேல்யூ என்ன இருக்கும் 0 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்புறம் உள்ள வரும் ஏஆர்ஆர் ஆஃப் 1 ஐயோட வேல்யூ என்ன இருக்கும் 1 ஜேயோட வேல்யூ 0. 1,0ல என்ன ஸ்டோர் ஆகிடும் 4 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைனில் 1 2 3 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் 4 போயிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போகும் ஜேயோட வேல்யூ 1 ஆகிடும். 1 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும். ஸோ அதுக்கப்புறம் 1,1 ஐல 1 ஜேல 1. ஸோ அப்போ 1,1ல போயிட்டு 5 ஸ்டோர் ஆகிடும். ஸோ அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும் 1 2 3. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் 4 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஜேயோட வேல்யூ 2 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும். ஸோ ஐல என்ன இருக்கு 1 ஜேல வந்து 2. 1,2 வந்து என்ன ஸ்டோர் ஆகிடும் 6 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல 4 5 6ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ ஜேயோட வேல்யூ 3 லெஸ் தென் 3. ஸோ அப்போ ஃபால்ஸ். ஸோ அப்போ வெளில வந்துடும். ஸோ கர்சர் வந்து இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இருக்கும். ஸோ அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா 1 2 3 4 5 6ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் லைன்ல. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 2 ஆயிடுச்சு. 2 லெஸ் தென் 3 ட்ரூ. அப்போ உள்ள வரும் ஜேயோட வேல்யூ 0 லெஸ் தென் 3 ட்ரூ. உள்ள வரும். இப்போ ஐயோட வேல்யூ 2 ஜேயோட வேல்யூ 0. ஸோ 2,0ல போயிட்டு என்ன ஸ்டோர் ஆகும் 7 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் 1 2 3 4 5 6 நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 7ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும் அடுத்த லைன்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் ஜேயோட வேல்யூ 1 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்புறம் ஐயோட வேல்யூ 2 ஜேயோட வேல்யூ 1. 2,1ல போயிட்டு என்ன ஸ்டோர் ஆகும் 8 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் 1 2 3 பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 4 5 6 லாஸ்ட் லைனில் 7 8ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஜேயோட வேல்யூ 2 ஆயிடுச்சு. 2 லெஸ் தென் 3 ட்ரூ. ஸோ அப்போ உள்ள வரும். என்ன நடக்கும்னா ஐயோட 2 இருக்கும் ஜேலையும் 2 இருக்கும். ஸோ ஐல 2 ஜேல 2 போயிட்டு 9 ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் லைனில் 1 2 3 பிரிண்ட் பண்ணும். அப்புறம் 4 5 6 பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் 7 8 9 வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ ஜேயோட வேல்யூ 3 லெஸ் தென் 3 ஃபால்ஸ். அப்போ வெளில வந்துடும். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு 1 2 3 4 5 6 7 8 9ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வெளில வந்துச்சு. ஸோ கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைன்ல நிற்கும். அதுக்கப்புறம் மேலே எங்கே போயிடும் ஐயோட வேல்யூ 3 ஆகிடும். 3 லெஸ் தென் 3 ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னா 1 2 3 4 5 6 7 8 9 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஜாக்ட் அரே வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் மல்டி அண்ட் ஜாக்ட் அரேன்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சோல் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் வேணும்னா வீடியோ நம்பர் 5 போயிட்டு ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோக்ராம் எதுக்குள்ளே எழுதணும் மெயின் மெத்தட்குள்ளே எழுதணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் மெயின் மெத்தட்குள்ளே கோடிங் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். ஸோ ஜாக்ட் அரே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரோக்கு வந்து காலம் சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏஆர்ஆர்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்ட் அரே இன்டிஜர் ஜாக்ட் அரே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் என்ன மென்ஷன் பண்ணோம் இன்ட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன டேட்டா டைப் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் 2 வாட்டி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஏஆர்ஆருங்கிறது ஜாக்ட் அரே நேம் ஈக்குவல் டு நியூ வந்து ஏஆர்ஆருக்கு மெமரி அலோகேட் பண்ணும். நியூ வந்து கீவேர்டு இல்லை ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்டு டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணும். ஏன்னா வந்து அரேல வந்து சேம் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்ட்டு வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ரோவோட சைஸ் வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். காலம் சைஸ் வந்து கொடுக்காம டேரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன் வேல்யூஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 11 21 56 78ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். செகண்ட் காலம்ல என்ன கொடுத்துருக்கேன் 42 61 37 41 59 அண்ட் 63ன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து இன்டிஜர் அரேவா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஜாக்ட் அரேல இப்படி தான் வந்து
இனிஷியலைஸ் பண்ணும் ஏஆர்ஆர் ஆஃப் 0 ஏஆர்ஆர் ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு காலம் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எதுக்குன்னா ரோ வந்து ப்ராசஸ் பண்ணும், செகண்ட் ஃபார் லூப் எதுக்குன்னா காலம் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் வந்து ரோ எவ்வளோ வேல்யூ இருக்குது 2, ஸோ அப்போ அரேயோட லென்த் எவ்வளோ 2. செகண்ட் காலமில் வந்து டிஃபர் ஆகும் பேஸ்ட் அப்பான் ஐ இனிஷியலைசேஷன். ஸோ 0 இருக்கும்போது என்ன ஆகும், டோட்டல் எவ்வளோ வேல்யூ இருக்குது 4, ஸோ அப்போ அரேயோட லென்த் வந்து 4 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வரும்போது அரேயோட லென்த் 6 ஆகிடும். 2 less than 2 வரும்போது ஃபார் லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் ஐ வந்து 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஐ லெஸ் தென் அரேயோட லென்த். ஸோ ரோவோட லென்த் எவ்வளோ 2, ஸோ அது வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்த உடனே உள்ளே வந்துடும். அப்புறம் ஜே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 0 less than ஏஆர்ஆர் ஆஃப் ஐ டாட் லென்த். ஸோ இங்கே என்ன இருக்குது 0ல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 4, ஸோ அது வரும். ஸோ அப்போது ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆனோடனே இங்கே வந்து என்ன ஆகிடும் 6ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 2 less than 2 வரும்போது லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இந்த ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், கன்சோல் டாட் ரைட்டில் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் ஐ கமா ஜே, ஐயில் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 0, ஜேவோட வேல்யூ 0, 0 11 வந்து பிரிண்ட் ஆகிடும், 01 21, 02 56, 03 வந்து 78. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கன்சோல் டாட் ரைட் லைன் எதுக்குன்னா ஒரு ப்ராசஸ் முடிஞ்சோடனே வெளில வருது, ஸோ அடுத்த லைனில் நிற்கும். ஸோ அப்புறம் கன்சோல் டாட் ரீட் லைன் எதுக்குன்னா கொடுத்துருக்க இன்புட்டை வந்து ஒன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து மேனுவலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஐயில் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க 0, ஸோ ரோவோட லென்த் எவ்வளோ 2, ஸோ 0 less than 2 ட்ரூ உள்ளே வரும். அப்புறம் ஜேயோட வேல்யூ என்ன இருக்குது 0, ஸோ ஜே லெஸ் தென் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ டாட் லென்த். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது ஏஆர்ஆர் ஆஃப் 0ல் டோட்டல் எவ்வளோ வேல்யூ இருக்குது 4, ஸோ அப்போ 0 less than 4 ட்ரூ உள்ளே வரும். ஸோ அதுக்கப்புறம் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ ஆஃப் ஜே, ஸோ 0 என்ன இருக்குது ஐயோட வேல்யூ என்ன இருக்குது 0, ஜேயோட வேல்யூ என்ன இருக்குது 0 இருக்குது. 0,0ல் என்ன ஸ்டோர் ஆகிடும் 11 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும் 11ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ ஜேயோட வேல்யூ இப்போ என்ன இருக்கும் 1 less than 4 ட்ரூ, அப்போ உள்ளே வரும். ஸோ 0 ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ 1, 0,1ல் என்ன ஸ்டோர் ஆகிடும் 21 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். உங்களுக்கு அடுத்து என்ன பிரிண்ட் ஆகும், எப்படி பிரிண்ட் ஆகும்னா 11 21 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் ஜேயோட வேல்யூ 2 less than 4 ட்ரூ. ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் ஐ கமா ஜே 0, அப்புறம் ஜேல என்ன இருக்கும் 3, ஸோ என்ன இருக்கும் 56 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா 11 21 56ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஜேயோட வேல்யூ 3 less than 4, அப்போ ட்ரூ உள்ளே வரும். ஐயில் என்ன இருக்கும் 0, ஜேயோட வேல்யூ 3, ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகிடும் 0,3ல் 78 போயிட்டு மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா 11 21 56 and 78 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஜேயோட வேல்யூ என்ன ஆகிடும் 4 less than 4 ஃபால்ஸ். ஸோ அப்போ லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன் வந்து கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனில் நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிடும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஐ வேல்யூ இப்போ என்ன ஆகிடும் 1 less than 2 ட்ரூ உள்ளே வரும். ஸோ ஜேயோட வேல்யூ 0, ஜே லெஸ் தென் இப்போ எவ்வளோ இருக்குது ஏஆர்ஆர் ஆஃப் 1ல் ஃபர்ஸ்ட் காலமில் 6 வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ 0 less than 6 ட்ரூ, ஸோ அப்போ உள்ளே வரும். ஏஆர்ஆர் ஆஃப் இப்போ என்ன இருக்கும் ஐயில் என்ன இருக்கும் 1,0 1,0ல் என்ன ஸ்டோர் ஆகிடும் 42 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் 42ன்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ 1 less than 6 ட்ரூ, ஸோ அப்போ உள்ளே வரும். இங்கே என்ன ஆகிடும் 1,1ல் என்ன ஸ்டோர் ஆகிடும் 61 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்புறம் 42க்கு அப்புறம் 61 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் ஜேயோட வேல்யூ 2 less than 6 ட்ரூ உள்ளே வரும். ஸோ இப்போது 1,2ல் போயிட்டு 37 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்புறம் 37 வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னா 42 61 37 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ 3 ஆகிடும். 3 less than 6 ட்ரூ உள்ளே வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1,3ல் போயிட்டு 41 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போகும் ஜேயோட வேல்யூ 4 less than 6 ட்ரூ. ஸோ அப்புறம் என்ன ஆகிடும் ஸோ 1,4ல் போயிட்டு 59 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும் 42 61 37 41 and 59 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ ஜேயோட வேல்யூ 5 less than 6 ட்ரூ. ஸோ அப்போ 1,5ல் போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகிடும் 63 ஸ்டோர் ஆகிடும். எப்படி பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 61 37 41 59 63 பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் ஜேயோட வேல்யூ 6 less than 6 ஃபால்ஸ். ஸோ இப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனில் நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 2 less than 2 ஃபால்ஸ். ஸோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்டார்ட்டில் F5 ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னா
ஃபர்ஸ்ட் ரோவில் 11, 21, 56, 78 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். செகண்ட் ரோவில் வந்து 42, 61, 37, 41, 59, 63 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஜாக்ட் அரேனால 2 rows 4 column ஃபர்ஸ்ட் இதில், அப்புறம் 2 rows செகண்ட் இதில் வந்து 6 column. ஸோ இப்படி தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக ஃபாருக்கு நேராக பிரேக் பாயிண்ட் வச்சுருங்க. அப்புறம் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட்டில் F5 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். F10 இல்லை F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஐயில் என்ன இருக்கும் 0, 0 லெஸ் தென் எவ்வளோ அரேயோட லென்த்து, ரோவோட லென்த்து 2. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வரும் 2, அப்போ உள்ளே வந்துடும். ஜே வந்து 0, 0 லெஸ் தென். ஸோ இப்போ ஃபஸ்ட்டோட லென்த் எவ்வளோ 4. ஸோ 0 லெஸ் தென் 4, ட்ரூ உள்ளே வரும். ஸோ அப்போது 0, ஐயில் என்ன இருக்கும் 0, ஜேயில் வந்து 0, 0,0ல் போயிட்டு 11 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ 1 ஆகிடும். 1 லெஸ் தென் 4, ட்ரூ. ஸோ அப்புறம் என்ன பிரிண்ட் ஆகும்னா 0,1ல் வந்து என்ன ஸ்டோர் ஆகிடும் 21 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். உங்களுக்கு வந்து 21 பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போகும். ஜேயோட வேல்யூ 2, 2 லெஸ் தென் 4, ட்ரூ உள்ளே வரும். ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ 2. ஸோ 0,2ல் போயிட்டு 56 ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ வந்து 56 பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ 3, 3 லெஸ் தென் 4, ட்ரூ உள்ளே வரும். அப்போ 0,3ல் போயிட்டு என்ன ஸ்டோர் ஆகிடும் 78 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ 4 ஆகிடும். 4 லெஸ் தென் 4 ஃபால்ஸு. ஸோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ ப்ராசஸ் வந்து இதே மாதிரி ரிப்பீட் ஆகும். எப்போ வந்து ஐயோட வேல்யூ 2 லெஸ் தென் 2ன்னு வருதோ ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு ஃபைனலாக என்ன பிரிண்ட் ஆகும் 11, 21, 56, 78 ஃபர்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். செகண்ட் லைனில் 42, 61, 37, 41, 59, 63 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஜாக்ட் அரே பொறுத்தவரையும் காலம் சைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2 rows 4 column, செகண்ட் இதில் வந்து 2 rows 6 column. இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஃபார் ஈச் லூப் வந்து விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணிட்டேன் ஆல்ரெடி மினிமம் சொல்லிட்டு ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விண்டோஸ் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் வேணும்னா வீடியோ நம்பர் 5 போய்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஆல்ரெடி வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபார்முக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன்னா ஃபார் ஈச் லூப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பட்டனு, ஒரு லேபிள், ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ண போகிறேன். பட்டனுக்குள்ளே தான் கோடு எழுதணும். பட்டனை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கோட் வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். இப்போ 1 to 16 இருக்கிற ஈவன் நம்பர் வந்து ஃபார் ஈச் லூப் வச்சு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா த ஈவன் நம்பர்ஸ் ஆறுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன் ஆர்டரேன்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு இன்டிஜர் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டரேங்கிறது அரேயோட நேம். ஸோ ஈக்குவல் டு நியூ என்ன பண்ணும் ஆர்டருக்கு போய்ட்டு மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ட்டுங்கிறது வந்து என்னென்னா டேட்டா டைப். ஏன்னா அரேயில் வந்து சேம் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து இன்டென்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட். சைஸ் மென்ஷன் பண்ணாமல் நான் டேரெக்டாக 8 வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ஃபார் ஈச் லூப்பில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு வந்து டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்புன்றது வந்து வேரியபிள் நேம். ஸோ அதுக்கப்புறம் இன்னுங்கிறது வந்து என்ன பண்ணோன்னா ஆர்டரேயில் இருக்கிறது ஒன்றா போயிட்டு நமக்கு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஆர்டரேயில் என்ன இருக்குன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 சொல்லிட்டு ஸோ இந்த 8 வேல்யூஸ் வந்து ஆர்டரில் இருக்கும். ஒன்றா ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு போயிட்டு ஸ்டோர் பண்ணோம். ஸோ அப்புறம் ஃபார் லூப்புக்குள்ளே ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம் வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸ்லாஷ் எடுத்துக்குன்னா நெக்ஸ்ட் லைனில் வரப்போகுது. ஸோ இப்போ மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது த ஈவன் நம்பர்ஸ் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அது பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டரே ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாமே 8 ஈவன் நம்பர்ஸ் வந்து 1 to 16 இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் மட்டும் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆர்டரில் எவ்வளோ லென்த் இருக்கும் 8 இருக்கும். ஸோ 8 வேல்யூஸ் இருக்கும். ஸோ அது ஒன்றா போயிட்டு அசைன் ஆகும். ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும் 0 இருக்கும். நம்மள போயிட்டு 0 வேல்யூவில் என்ன இருக்கும் 2 போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்மள என்ன பிரிண்ட் ஆகிடும் 2 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி அன்டில் வந்து 16 வர வரைக்கும் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். எப்போ வந்து அதோட வேல்யூ வந்து 8 வருதோ ஃபார் ஈச் லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து நார்மலாக வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. த ஈவன் நம்பர்ஸ் ஆர் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. ஸோ கொடுத்துருக்க அரேயில் என்ன இருக்கோ ஸோ அதெல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக ஃபார் ஈச் நேரம் பிரேக் பாயிண்ட் வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. F10 இல்லை F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆர்டரில் என்ன இருக்கும் 0, 8 வேல்யூஸ் இருக்கும். என்னென்னா 0ல் வந்து 2, 1ல் வந்து 4,
2ல வந்து 6, 3ல வந்து 8, 4ல வந்து 10 ஸ்டோர் ஆயிருக்கும், 5ல 12, 6ல 14, 7ல வந்து 16. ஸோ அரேஸில் எப்பயுமே எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ லாஸ்ட் வேல்யூ வந்து டோட்டல் லென்த்லேருந்து 1 கழிச்சா 7. ஸோ அப்போது 0 to 7 தான். 8 வேல்யூஸ் கொடுத்தா 0 to 7 வரைக்கும் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னு. ஸோ என்ன பண்ண போகுது, ஆர்டர் இருக்கிற ஒவ்வொரு நம்பராக போயிட்டு நமக்கு அசைன் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகுது. இப்போது ஆர்டரில் 0th வேல்யூ என்ன இருக்குது, அதை இண்டெக்ஸ் போயிட்டு நமக்கு போயிட்டு அசைன் ஆயிடுது. ஸோ இப்போ என்ன பிரிண்ட் பண்ணும், 2 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் மேலே போகுது. ஸோ இப்போ என்ன அசைன் ஆகிடும், 1 அசைன் ஆகிடும். ஸோ நம்மள என்ன வரும், 4 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ திருப்பி மேலே போகுது. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு போயிட்டு அசைன் ஆகிடும். ஸோ அப்புறம் என்ன பிரிண்ட் ஆகும், 6ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். திருப்பி மேலே போகும். ஸோ நம்மள என்ன தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ என்ன வரும், 8 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். திருப்பி மேலே போகும். அப்புறம் என்ன பிரிண்ட் பண்ணும், ஃபோர்த் வேல்யூ என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேலே போவோம். நம்மளோட வேல்யூ 5 ஆகிடும். ஸோ இப்போ வந்து 5ல் என்ன இருக்குது, 12 இருக்குது. ஸோ அது வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். மேலே போவோம், 6 ஆகிடும். 6ல் என்ன இருக்குது, 14 வந்து பிரிண்ட் ஆகிடும். மேலே போவோம், 7 இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 16. ஸோ அது வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ மேலே போவோம், 8 ஆகிடும். ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஃபைனலாக உங்களுக்கு வந்து இந்த ஈவன் நம்பர்ஸ் ஆர் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஃபார் ஈச் லூப் கான்செப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.